சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா 8:42 வசனம். தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். ஆமேன். இதில் பாருங்கள், யவிரு என்கிற ஜெப ஆலய தலைவன் அவரை தன்னுடைய வீட்டிற்கு வரும்படி வேண்டிக் கொண்டானாம். அப்படி வேண்டிக் கொண்ட உடனே அவர் என்ன செய்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் போகிறார். அவர் போகையில் அப்படின்னு போட்டிருக்கு தெரியுமா? அவன் கூப்பிட்ட உடனே, வேண்டிக் கொண்ட உடனேயே ஆண்டவர் அவனோடு கூட அவனுடைய வீட்டிற்கு கடந்து போகிறார். ஆமேன். இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையின் மூலமாக நம்மக்கிட்ட தேவன் பேச விரும்புகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்குள்ள தேவன் அசைவாடுகிறார், அப்படிதானே? நமக்குள்ள தேவன் வசிக்கிறார், அதில் எந்த சந்தேகமுமே நமக்கு இல்லை. ஆனால் நாம் அவரிடத்துல இப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை, ஒரு வேண்டுதலை நாம் செய்வோமானால், எப்படி யவிரு தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்ட போது அவர் அந்த யவிரு வீட்டுக்கு போனாரோ, அதே போல் நீங்கள் இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு, நீங்கள் வாசம் பண்ணுறீங்க இல்லையா, வீடு, அந்த வீட்டுக்கு வரும்படியாக தேவனை நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி வேண்டிக் கொள்ளும் போது என்ன நடக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவார். அதாவது உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன் உங்கள் வீட்டிலும் ஒவ்வொரு அறைகளிலும் வாசம் பண்ணால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள். கர்த்தர் உங்கள் வீட்டில் தங்கியிருந்தாருன்னா, கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள்ளே வாசமாக இருந்தாருன்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். சரி, இப்போ இந்த யவிரு வீட்டுக்கு கூப்பிட்ட உடனே இதே மாதிரி போனார். போய் என்ன செய்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, போய் ஆண்டவர் சும்மா இல்லை பாருங்கள். 51 வசனம். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொருவரையும் உள்ளே வரவொட்டாமல் எல்லோரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாகிறதைக் கண்டு, அழாதையுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். ஆமேன். பாருங்க, அங்கே எவருடைய மகள் மரித்து போய் காணப்படுகிறாள். உள்ளே இருந்த எல்லாரையும் முதல்ல வெளியே அனுப்புகிறார் ஆண்டவர். முதல்ல வெளியே ஏற்றி யார் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணுமோ அவங்களை மாத்திரம் இருக்க வைக்கிறார். ஆமேன். அவர் திட்டம் பண்ணது யாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான், பிள்ளையோட தகப்பன், தாய், இவங்க மட்டும்தான் இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத திட்டம் பண்ணுகிறார். அப்படி ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது என்ன தெரியுமா செய்கிறார்? உங்கள் வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டிய நபர்கள், வெளியேற்ற வேண்டிய காரியங்கள், அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் முதல்ல என்ன செய்கிறார்னா வெளியேற்றுகிறார். இப்படிப்பட்ட ஊழியத்தை உங்க வீட்டில் செய்து உங்க வீட்டுக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத தேவனே திட்டம் பண்ணி உங்கள் எல்லைகளை திடப்படுத்துகிறார், உங்கள் எல்லைகளை சுத்திகரிக்கிறார், வீட்டின் எல்லைகளை சுத்திகரிக்கிறார். ஆமேன். அடுத்ததாக நீங்க பார்க்கும் பொழுது என்ன செய்கிறார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, பாருங்க, எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி, பார்த்தீங்களா? 54 வசனத்தில் எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார். ஆமேன். ஃபஸ்ட்டு எல்லாரையும் வெளியே போக பண்ணுறார். யார் யாரெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும், உங்கள் வீட்டுக்குள்ளே யார் யாரெல்லாம் இருக்கணும், யார் யாரெல்லாம் இருக்கக்கூடாது, எந்தெந்த காரியங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும், எந்தெந்த அசுத்தமான காரியங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, அதையெல்லாம் தேவன் வெளியேற்றுகிறார். வெளியேற்றி உங்கள் வீட்டை சுத்திகரிக்கிறார். சுத்திகரித்து பிள்ளையே எழுந்திருன்னு சொல்லி மரித்து போன அந்த பிள்ளையை தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய வார்த்தையினால் உயிர்ப்பித்து எழுப்புகிறார். ஆமேன். அதே போல உங்க வாழ்க்கையிலையும் உங்க குடும்பத்திலையும் மரித்து போய் கிடக்கிற, அதாவது ஆவிக்குரிய மரணம் அடைந்திருக்கிற, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத, இயேசுவை தூஷிக்கிற, இயேசுவை வெறுக்கிற உங்களுடைய குடும்பத்தினரை, உங்களுடைய வீட்டாரை தேவன் சந்தித்து அவர்களை எழுந்திரு என்று சொல்லி அவருக்குள்ளாக உயிர்ப்பித்து எழுப்புகிறார். ஆமேன். இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை உங்க வீட்டில் என்ன செய்கிறார் தெரியுமா? தேவன் செய்ய போகிறார். ஆமேன். அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அந்த வீட்டை என்ன செய்கிறார்? மரித்து போனவர்களை உயிர்ப்பித்து சுத்திகரித்து அந்த வீட்டை ஆசிர்வதிக்கிறார். ஆமேன். இதே போல் அற்புதம் உங்கள் வீட்டிலையும் நடக்கணும்னா, உங்களுக்குள்ள உலாவுகிற தேவன், யவிருவுக்குள்ள தேவன் இருந்தார், அப்படிதானே? யவிருவுக்குள்ள இயேசுவை குறித்த விசுவாசம் இருந்தது. அவனால் அவன் இயேசுகிட்ட போய் என்ன கேட்குறான்னா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்கிறான். இன்றைக்கு நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, எனக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவனே, நீர் என் வீட்டுக்குள்ளும் வாசம் பண்ணுவீராக, என் வீட்டுக்குள்ள நீர் வருவீர்
கொள்வீராக என்று சொல்லி நீங்கள் தேவனிடம் வேண்டிக் கொள்ளும் போது உங்கள் வீட்டுக்குள்ளே வருவார். அவர் ஆளுகை செய்வார். வெளியேற்ற வேண்டிய காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், விக்கிரக ஆராதனைகள், அந்த விக்கிரக ஆராதனை செய்கிற தேவையில்லாத நபர்கள் எல்லாரையும் தேவன் வெளியேற பண்ணுவார். வெளியேறி உங்கள் வீட்டுக்குள்ளே யார் இருக்க வேண்டும் என்பதை திட்டம் பண்ணுவார். திட்டம் பண்ணி உங்கள் வீட்டுக்குள்ளேயே மரித்து போய் கிடக்கிற ஆத்துமாக்களை தேவன் உயிர்ப்பித்து எழுப்புவார். எழுப்பி உங்களுக்கு உங்கள் வீட்டில் பெரிய ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் கட்டளையிடுவார். ஆமென். ரட்சிப்பின் சந்தோஷத்தை கட்டளையிடுவார். நிச்சயமாக தேவன் உங்கள் வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரை பார்த்து என் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரேன்னு கூப்பிட்டு, என் வீட்டில் வாசம் பண்ணுங்க ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. அவரை நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க. அவர் வருவார். வந்து இந்த காரியங்களை நடப்பிப்பார். பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின்படி தேவன் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை வீட்டில் நீங்கள் வாசம் பண்ணி ஆண்டவரே உங்கள் பிள்ளைகள் வீட்டில் ஆண்டவரை இசப்பா மரித்து போன காரியங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாக, மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிற தேவனாக, ஆண்டவரை சுத்திகரிக்கிற தேவனாக, ஜெயம் கொடுக்கிற தேவனாக, ஆசிர்வதிக்கிற தேவனாக, ரட்சிப்பை உண்டாக்குகிற தேவனாக, மீட்பை உண்டாக்குகிற தேவனாக, இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ளாகவும் பிள்ளைகள் ஜெபித்து கேட்கும் போது நீர் வாசம் பண்ணி இப்படிப்பட்ட காரியங்களை நடப்பித்து உமது நாமத்துக்கு மகிமையை உண்டு பண்ண போகிறோம். உடைய கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.